ஐயா வணக்கம். இந்த பூனை மீசை மூலிகை பற்றி மக்கள் சொல்கிறீங்க, சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக சொல்லலாம். ஒரு மனிதனின் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ உறுப்புக்கள், மூளை, ஈரல், இருதயம், சிறுநீரகம், இது மாதிரியான உறுப்புக்கள். இப்படிப்பட்ட ராஜ உறுப்புகளில் அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை, அதாவது இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே இறைவனால் இயற்கையால் கொடுக்கப்பட்ட சிறப்பான மூலிகை தான் இந்த பூனை மீசை அப்படின்ற மூலிகை. இந்த மூலிகை தினமும் அவங்க கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த கிரியேட்டின் அளவு, அந்த யூரிக் ஆசிட், கிரியேட்டின் அளவு இதையெல்லாம் சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகையில் இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இதை சேகரித்து நிழலில் உலர்த்தி இடித்து வஸ்திரகாயம் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வஸ்திரகாயம் பண்ணின அந்த மூலிகை கூட கொஞ்சமாக இந்த சிறு கண் பீளை அப்படின்ற மூலிகை, சிறு நெரிஞ்சில் அப்படின்ற மூலிகை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் இருக்குன்னா அது ஒரு 20 கிராம் 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த கலவையை தினமும் ஒரு 2 சொம்பு தண்ணி வைக்கணும். 2 சொம்பு தண்ணி வச்சு அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மூலிகை சூரணத்தை போட்டு நல்லா டீ டிகாஷன் மாதிரி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்போலாம் அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் ஒரு 20 ml உள்ளுக்கு குடிக்க கொடுக்கணும். அதிகமாகவும் தண்ணி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 2 லிட்டர் தண்ணியவும் ஒட்டுக்கா அவங்க குடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகையை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரியேட்டின் அளவு ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளேயே ஒரு நார்மலுக்கு வந்துடும். மீண்டும் அவங்களோட சிறுநீரகம் புது பொலிவோடு செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மூலிகையை அனைவரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி. ரொம்ப அற்புதமான தகவல் சொல்கிறீங்க. நன்றிங்க. நன்றி.